யாரோ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டா கவாஸ்கர் ரவிசாஸ்திரி கூட்டு போனாருங்க நியூசிலாண்டுக்கு. அப்ப சாஸ்திரி ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே எங்க அங்கிள் என்னடா டேய் நீ போல அவன் போயிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்ப லைட்டா தோணும், ஐயோ விட்டுட்டோம், ரொம்ப காஸ்ட்லி அவுட்டோம். பட் இட்ஸ் ஓகே, கடவுள் காம்பன்சேட் பண்ணிட்டேன். இப்ப சிலபஸ் கிரியேட் பண்றதுன்னா சிரிப்பீங்க நீங்க, இதுக்கு தனி புக் அதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு 10-15 பேர் வரீங்க இந்த கிளாஸுக்குன்னா 10-15 பேர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற நியூஸ் பேப்பரை கொடுத்துருவேன். நான் சொல்லிடுவேன் சரியில்லைன்னு தெரியலன்றேன். வெளில போனா தேங்க்யூ கிளம்பி வந்துடும். அந்த டைம் ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. KS ரவிக்குமார் கூட நடிக்கும் போது கிரிக்கெட்டர் சொல்லி கிரிக்கெட் பிடிக்கலன்னு சொல்லலாம், சினிமா பத்தி சினிமா புரியலன்னு சொல்லலாம், ஆர்ஜே எனக்கு டைம் இல்ல ரேடியோ இல்லைன்னு சொல்லலாம். வரீங்களா சிரிக்கலாம், வரீங்களா ஹாப்பியா இருக்கலாம், வரீங்களா யார் வேணான்னு போறாங்க. வணக்கம். நாடகமே உலகம் சேனல் ரசிகர்களுக்கு பார்த்தாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல மீட் பண்ண போறது ஒரு செலிபிரிட்டி. இவரை பத்தி சுருக்கமா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அட்டம் பண்ண முடியல. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல, இவரை பத்தி சுருக்கமா சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர. ஏன்னா அப்படி ஒரு வெர்சடைல் மல்டி டேலண்டட் ப்ரொஃபஷனல் இவர். ஸோ அவர் என்னென்னலாம் பண்றார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படியே மெமரைஸ் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் மிஸ் அவுட் ஒன் சிங்கிள் ஏரியா வேர் ஹீஸ் ஒர்க்கிங், இஸ் கான்ட்ரிபியூட்டிங். ஓகே, அது எல்லாத்தையும் நான் அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன். ஹி இஸ் அ டாக் ஷோ ஹோஸ்ட், வெரி சக்சஸ்ஃபுல் ஒன் இன் தட். கார்பரேட் மோட்டிவேட்டர், ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கார்பரேட்ஸ்க்கெல்லாம் போய் இஸ் டூயிங் திஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ். ஆக்டர், நிறைய பேர் நிறைய படத்துல அவரை பார்த்துருக்கோம். ஆல்சோ மூவிஸ் ட்ராமா ரெண்டுத்துலையுமே அவரை பார்த்துருப்பாங்க. டிவி ஆங்கர், ஸ்டாண்டப் காமெடியன், இண்டிபெண்டன்ட்லி இஸ் டூயிங் ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ். கமெண்டேட்டர், கிரிக்கெட் கமெண்டேட்டர். ஏன்னாக்கா ஒரு காலத்துல he is a professional cricketer playing. He has played for Tamil Nadu. He has played for South Zone. Next, columnist, copywriter, cricketer, joke writer, and last but not the least, model. So இது வந்து சில பேர் நிறைய பண்ணுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஆனால் இது எல்லாத்துலயுமே he is doing a very good job. He is firing in, as they say, firing in all cylinders. அந்த லெவலுக்கு எல்லாத்தையும் பண்ணுவார். ஏன்னா பார்த்தா தெரியும், இவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்தாலே இவர் ஒரு இஸ் a class of part, a man of very versatile talentsங்கிறது நல்லா புரிஞ்சு போயிடும். ஸோ அதனால குவாலிட்டிங்கிறது வந்து எப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். அது எல்லாத்துலேயும் we can see his work. அதுலேருந்தே தெரிஞ்சு போவோம் நல்லா இவருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஆளுமை இருக்கு இவர்கிட்ட. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். வணக்கம் பாஸ்கி. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். சென்னையில குட் ஆஃப்டர்நூன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்பா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐ நோ ஒன்ஸ் அகைன் என்னோட இன்ட்ரடக்ஷன்லயே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். ஐ நோ யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி தீஸ் டேஸ். ஐ மீன் பேசிக்கலி யூ ஆர் அ பர்சன் வித் வெர்சடைல் மல்டி டேலண்ட், ஆல் தட் ஸ்டஃப். ஸோ அதனால குவிக்கா நம்ம இன்டர்வியூவை பண்ணலாம். பட் நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துங்க சார். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் நம்மளுடைய நாடகமே உலகம் ஆடியன்ஸ்க்கு உங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப், ஐ நோ தட்ஸ் அபவுட் யுவர் உங்க சென்னையில நீங்க மயிலாப்பூர்ல உங்களுடைய பிகினிங்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க பாஸ்கி. ஸ்டார்டட் லைஃப் as a கிரிக்கெட்டர் தான். கிரிக்கெட்டர்ல வந்து தெரு கிரிக்கெட்ல ஆடி அப்பயே இந்தியா ஆடணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடுறது கஷ்டம், 20 வயசாவது ஆடணும்னாங்க. சரி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சேன். தெரு கிரிக்கெட்ல தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆடிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து சவுத் ஜோன் யூனிவர்சிட்டிஸ் வின் பண்ணோம். விசி டிராஃபி ஸ்ரீகாந்த் கேப்டன்சில. இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆடினேன், சவுத் ஜோன் யூனிவர்சிட்டிஸ் ஆடினேன், தமிழ்நாடு அண்டர்-22 ஆடினேன். ரவி சாஸ்திரி, அசருதீன், ஸ்ரீகாந்த், மனோஜ் பிரபாகர் இந்த குரூப்ல ஆடினேன். 2 monthsல போலிங் போயிடுச்சு. அவங்க இந்தியாவுக்கு ஆடி இருந்தாங்க, நான் இந்தியாவில் ஆடி இருந்தேன். இதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஹியூமர் ரிக்வேருக்கு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அரசாட்சின்னு தேங்க் காட் ஐஓபியில் வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீடியால வந்து ஸ்டேஜ் பிளே சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இப்போ டிராமால போய் கமெண்ட் அடிக்கிறது, அது பண்ணி அப்புறம் விகட் அண்ட் ரைட்டிங், தென் ஆர்ஜேயிங், டிவியில இன்டர்வியூஸ் பண்றது, ஸ்டாண்டப் காமெடி, மாடலிங், கிரிக்கெட் கமெண்ட்ரி, இப்போ மோட்டிவேஷன் த்ரூ ஹியூமர், அப்புறம் சினிமாவில் நடிக்கிறது, ஆங்கரிங், அப்படி இப்படின்னு வந்து ஒரு 12 ஃபீல்ட்ல வந்துட்டேன். இதான்
பிரீஃபா சொல்லணும் இதுதான். சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் த குவிக் நைஸ் இன்ட்ரடக்ஷன் உங்களை பற்றி நீங்கள் சொன்னது. இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது உங்களை இப்போ நான் மீட் பண்ணுறதுல அண்ட் ஆல்சோ இன்டராக்ட் பண்ணுறதுல உங்களோட இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக உங்களோட இன்டராக்ட் பண்ணுறது. ஏன்னாக்கா மயிலாப்பூரில் உங்கள் வீடு எங்கே இருந்ததோ அங்கேருந்து எங்கள் வீடு அட் ஸ்டோன்ஸ் த்ரோ. நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே அந்த ஆராசபா வழியாக வந்து திரும்பி ரைட்டில் திரும்பி உங்கள் இது வழியாக தான் போய் ஆகணும், மாடல் ஸ்ட்ரீட் வழியாக தான் போய் நான் போவேன் ஸ்கூலுக்கு. ஸோ நான் வந்து ஐ அப்சர்வ்டு ஒன் திங். நீங்கள் கிரியேட் எல்லாம் உங்கள் குரூப் எப்போவுமே நீங்கள் இதர் உங்கள் வீட்டுக்கு வாசலில் அந்த ஆராசபா வாசலில் எப்போ இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் ஒன்று நான் அப்சர்வ் பண்ணுவேன் சின்ன வயசில். நீங்கள் கேட்கலாம் எப்படியா நீ அப்படி நான் பார்த்தப்போ வரைக்கும் சொல்லலாம் that I can confident. நீங்கள் மிச்ச டயத்துலாம் அப்படி பட் அண்டு ரெகுலராக நான் போயிட்டு வந்துன்னு இருக்கிறதுனால நல்லா தெரியும். எப்போவுமே 24/7 உங்கள் குரூப்பு பசங்க நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுவீங்க. கிரிக்கெட். யூ ஆல் லிவ்ட், யூ ஆல் பிரீத் கிரிக்கெட். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பாஸ்கி இந்த கலக்கல் காமெடி அப்படிங்கக்குள்ள ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சு யூ ஹாவ் அ ஸ்பேஸ் ஃபார் யூ டுடே, யூ ஹாவ் அ நேம் ஃபார் யூ டுடே இந்த இதில். ஸோ அந்த எப்படி அதை அப்படி மாறி எங்கே இருந்து கிரிக்கெட்டே தவிர்த்து, ஏன்னா உங்களுக்குள்ள நான் பார்த்துருக்கேன் உங்களுக்குள்ள பேச்சு ஜோக்கு சண்டை எது வந்தாலும் கிரிக்கெட் தான், பாட்டம் லைன் கிரிக்கெட் தான். ஆமா, ஸ்கூல்ல கிரிக்கெட் ஆடுவோம். மயிலாப்பூர் எப்போ பார்த்தாலும் ஜோக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஜோக் அடிப்பாங்க, கலடா பண்ணுவோம், வரவும் போறலாம் கலடா பண்ணிருப்போம். கிரிக்கெட் ஆடும்போது குறுக்க ஆடாதன்னா கலடா பண்ணுவோம். ஸோ அது லைஃப் அப்படி அமைஞ்சு போச்சு. ஏன்னா அண்டர் கரண்ட் ஹியூமராகவே இருந்துச்சு. வெதர் இட் இஸ் கிரிக்கெட் or evening chatting or going to movies or going and watching a shoot or listening to a political meeting, undercurrent is humor, kindle, satire. So if I am in the school, if I am in college, I am in the last bench sitting with actor Venkatesh making fun of the teachers, comment அடிக்கிறது. If I am in the bank, என் பேங்க்ல இருக்கிற குரூப் சிரிச்சுன்னு இருக்காங்க. If I am in the branch of IOB, கஸ்டமர்ஸோட சிரிச்சுன்னு இருக்கும், அவங்க வந்து ஜோக் சொல்றாங்க. நாரதகான் சபா படிக்கட்டில் வந்து 26 years ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் உட்காருவோம், அங்கேயும் ஜோக்ஸ். ஸோ அது ஹியூமர், இட்ஸ் அ பிளெஸிங். God made me a millionaire with jokes னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். Blessing. நீங்க மில்லியனர் கூட கிடையாது. Humor, when it comes to humor, I think you are a billionaire. I can you feel that you have everything. You don't miss out anything. Humor வந்து சொல்லி கொடுக்குது எப்பவுமே. ஃபோன் வந்து நேரம் ஃபோன் பண்ணிட்டு பாஸ்கியா எப்படி இருக்கீங்க சௌக்கியமா ஒன்றும் இல்லை, ஒரு ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு டிக்கெட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா வேணா கோலி கிட்ட சொல்லி 11ல் ஆட வைக்கிறேன், தயவுசெய்து டிக்கெட்லாம் கிடைக்காது. என்னோட இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கேன் வாட் ஆர் ஆல் திங்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ பார்க்கணும்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து சும்மா ஒரு வீடியோ பண்றாரு, காமெடி பண்றாரு, காமெடி பண்றவர், ஸ்டாண்டப் காமெடியன் ஆர் அட் ஹோஸ்ட், ஒரு ஸ்டாக் ஹோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாரி, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது. ஏன்னா நீங்க பண்ற நம்பர் ஆஃப் திங்ஸ் யூ ஹேண்டில் அண்ட் யூ டூ. மோட்டிவேஷன் இருந்து ஆரம்பிச்சு கமெண்டேட்டர் அண்ட் தென் யூ ஆர் அ காப்பி ரைட்டர், இந்த மாதிரி பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு உங்களுக்கு. கான்ஃபிடென்ட் ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும். இப்போ இந்த அளவுக்கு இந்த இதில் ஸ்பேஸ்ல பண்ணீங்கன்னா நீங்க அந்த எல்லாத்துலேயும் ஈக்குவலி நல்லா தான் பண்ணிட்டு இருப்பீங்கன்றது டவுட்டே கிடையாது. ஸோ இந்த மிச்ச ஏரியாஸ்க்கெல்லாம் எப்படி நீங்க ஹவு டிட் யூ ஜோக்ஸ் எழுதினே இருக்கும்போது திரும்பி பேங்க்ல உட்காந்துட்டு பொழுது போகாத சமயத்தை கஸ்டமரோட பேசுறதுலாம் ஜோக்ஸ் எழுதிட்டு இருப்பேன். அது ஒரு புக்கா போட்டேன். அந்த புக்கை மதன் பார்த்தாரு. மதன் பார்த்து விகடன்ல சொன்னாரு. விகடன்ல ஒரு 17,000 ஜோக்ஸ் எழுதினேன். அது பட் ரிஜெக்ட் ஆனது 1 lakh இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா கரெக்ட் பண்ணுவாரு. அந்த ஜோக்ஸ் எழுதும் போதுதான் திடீர்னு டிராமா போடணுன்ற ஆசை வந்தது. ஸோ டிராமா போட்டேன். டிராமா ஒரு 10 பிளே. ஏன்னா அது காரணம் வந்து கிரேசி மோகன் தான். கிரேசி மோகன் என்ன எங்க பார்த்தாலுமே ஹியூமரை வேஸ்ட் பண்ணாத, ஸ்டேஜ் பிளே எழுது, ஜோரா எழுத சொல்லி பயமுறுத்தியே எழுத வச்சிட்டாரு. எங்க என்ன பார்த்தா சிக்னல் இல்ல, மரியாதையா சொல்றேன் பாஸ்கி கேளு, அவன் வந்து இங்கிலீஷ் கீவா ஜெகநாதன் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா வேர்ட் பிளேல அவ்வளவு பிரில்லியண்டா பண்றேன். தயவுசெய்து டிராமா எழுதுன்னு ஒரு 10 டிராமா ஆயினேன். அதுல கடைசியா போட்ட டிராமா வந்து ராதாரவி மெயின் ரோல் பண்ணாரு. நானும் ராதாரவி மெயின் ரோல் பண்ணோம். அந்த டிராமா பண்ணிட்டே இருக்கும்போது கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால திடீர்னு கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு இல்ல கிரிக்கெட்டை பத்தின வியூஸ்க்குலாம் ஒரு ஆஃபர்ஸ் வரும். ஸோ அதுல ஸ்டார் டிவி, ESPN உள்ள போனேன். ஸ்டேஜ் பிளே ஒரு பக்கம், மேகசின் உங்களுக்கு சொல்லிட்டேன். திடீர்னு பிசி ஸ்ரீராம் என்னமோ பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஆட்ஸ் கூப்பிட்டாரு. அதுக்கு போக ஆரம்பிச்சேன். ஆட்ஸ் ஒரு 6-7 ஆட் பண்ணேன் அவருக்கு, பிசி ஸ்ரீராமுக்கு. தென் இந்த மொட்டை கெட்டப்ல வந்து யூத் பிலிம் ஆஃபர் வந்தது. திடீர்னு விஜயோட இந்த தொப்பி மாத்திர சீன் வரும். சடனா அந்த ஆஃபர் வந்தது. அப்ப அது வாங்கினா இது தருவீங்களா? மாட்டேன். இத வாங்கினா அது தருவீங்களா? மாட்டேன். And then because I always love to make fun, I thought celebrities கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு நயாண்டி தர்பார் டாக் ஷோல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதினேன். Then there was some problem, I came out. Then on the same day TTV Dinakaran's wife called up and said, can you do a program like that? I said, I'll do it. நீங்க மெட்ராஸ் பாஷா ஜூனியர் எழுதுறது நான் பார்த்திருக்கேன்,
அது கிரிகிரி கார்னர் அதே மாதிரி எழுத முடியும் பண்ண முடியுமா டிவில? தட்ஸ் ஹவ் ஹரிகிரி வாஸ் born. இனிஷியல் அது எல்ஐசின்றது. என்ன சார் இது நீங்களே இப்படி கேக்குறீங்க? சரி நீங்க இல்ல நீங்க ரெண்டு பேரும் யார் கேட்டாலும் ஒண்ணுதான் சார். அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவரு அந்த மாதிரி போய் இல்ல, கேட்க. இல்ல, ஏன் நீங்க- சார் சென்னையிலேயே எல்ஐசி பில்டிங் தான் பெரிய பில்டிங், ஆமா. அதுக்கு ஓனரா இருக்கிறீங்க, எவ்வளவு சிம்பிளான இடத்துக்கு வந்திருக்கிறீங்களே. அப்படி ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்துனே இருந்தது லிங்க்ல. தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபிலிம் ரிவ்யூஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே வெளியில போவேன், கேமரா முன்னாடி எக்ஸ்டெம்போர் அப்படியே ரிவ்யூ பண்ணுவேன் ஒரு 10 மினிட்ஸ் இந்தியா கிளிப்ஸுக்கு. கிரிக்கெட் ஷோஸ் ஒரு பக்கம். அப்புறம் ஆர்ஜேயா கூப்பிட்டாங்க, பிக் எஃப்எம்ல, சூரியன் எஃப்எம்ல, ரேடியோ மிர்ச்சியில அது நடந்தது. ஸோ எல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் நிறைய ட்ராஜடிஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ்ல லாஸ்ட் அபவுட் 18 people ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ தென் ஐ தாட் நம்ம வந்து ஹியூமர் ஒன்று தான் நம்மளை காப்பாத்திருக்கு லைஃப்ல. கடவுளுடைய கிரியேட்டிவிட்டி ஹியூமர் ஹஸ் ஹெல்ப் மீ டைட் ஓவர் கிரைசிஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ வை நாட் use this to deliver certain lessons to people, especially to youngsters, so that they become less sensitive and they start enjoying life, even if there is a tragedy. அதை தாண்டி வரதுக்கு அதுல தான் ஹியூமராலஜின்னு ஒன்று கொண்டு வந்து ஃபன் அண்ட் பிலாசபியை மிக்ஸ் பண்ணி பேசணும். எல்லா கார்பரேட்ஸ்ல, ஸ்கூல், காலேஜ் லெவல், சங்கீத் ஈவென்ட், தனியா ஒரு ஸ்பெசிபிக்கா தனியாவே அந்த ஹியூமராலஜி பத்தி நம்ம பேச போறோம் இந்த இன்டர்வியூல. இது வந்ததுக்கு காரணம் because ஆமா. I turned into a motivator and then I got a role as motivator through humor from the Tamil Nadu Cricket Association. Oh. So for all the teams that are about to take the field, I am there before them, addressing them. You have all the talent in the world you have, but chilled out போய் மேட்ச் எப்படி ஆடுறது டென்ஷன் இல்லாம அப்படிங்கிறதுக்கு ஹியூமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே ஹியூமர்னு சொல்லுவார். அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, வடநாட்டு வேங்க தான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அப்படின்னா யாரு? வடநாட்டு வேங்க யாரா? விராட் கோலி தாங்க. நீங்க சொன்னதுல இருந்து ரிலேட்டடா ஒரு 2 questions. ஒன்னு வந்து நீங்க 17,000 ஜோக் எழுதிருக்கீங்க நீங்க, ஓகே? அந்த 17,000 ஜோக்க நீங்க வந்து புக்கா பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, பண்ண போறீங்களா? இந்த கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கா? எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல. நான் 1992ல இருந்து 2007 வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 ஜோக் எழுது. அன்னில இருந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு 10 ஜோக்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க. அண்ட் இப்போ இந்த கிரைசிஸ் ஒய்ஃப் இறந்து போற சமயத்துல அவருடைய கசின் வந்து ஃப்ரம் அமெரிக்கா he said, இந்த சமயத்துல நீ வந்து இன்னும் கான்பிடென்டா இருக்கணும் அந்த மாதிரி கிரைசிஸ்ல. ஸோ டபுள் அப் யுவர் ஹியூமர் சொன்னார். I started writing 20 jokes per day. அதனால தான் அது உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டா அது. ஐ நோ நீங்க ஃபார்முலா நான் டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்றீங்க, பட் இருந்தாலும் வந்து டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள், ஏன்னா நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதனால ரீக்ரியேட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆர் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு போய் இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய இது பண்றவங்க கிட்ட, அந்தந்த இதுல இவங்க கிட்ட, ஆனந்த விடன், குமுதம்னா குமுதம், அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு ஏதாவது பண்ணி, ஐ திங்க் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நீங்க இட் இஸ் நாட் ஈஸி. இந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஜோக்ஸ் எல்லாம் எழுதி பண்றதுங்கிறது இது வந்து இட்ஸ் தட் இட் செல்ஃப் இன் இட் செல்ஃப் இஸ் அச்சீவ்மெண்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அதனால நீங்க அதை டாக்குமெண்ட் பண்ணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா, எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஆல் த 17,000 நீங்க திருப்பி ரெட்ரீவ் பண்ணி ரெக்கவர் பண்ணி நீங்க பண்ண முடியும்னு சொல்லல. அட்லீஸ்ட் அந்த இந்த எஃபர்ட்லாம் ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு 17,000ல ஒரு பாதி 8,500 ஆகுது நமக்கு வந்து அதையும் நீங்க வந்து ஒரு உங்களுடைய அஜெண்டால வச்சுக்கோங்க, பண்ணணும். பேசுறது ஈஸி இதெல்லாம் பத்தி, பட் பண்றது கஷ்டம். டிராமா இவ்வளவு எழுதினீங்க, லேட்டஸ்ட் டிராமா வந்து ராதா ரவி அவர்கள் நடிச்சார் அப்படின்னு. இப்போ அந்த அந்த லேட்டஸ்ட் நாடகம் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சு 93ல. எனக்கு பிறந்தா வாங்க வாங்க உயிரை வாங்கன்னு ஒரு கிரைம் காமெடி. அண்ட் தென் வி ஸ்டார்டட் சம்திங் கால்ட் ஹரிகிரி தியேட்டர்ஸ் ஆஃப்டர் ஹரிகிரி அசம்பிளி ஹேப்பன். அதுல வந்து கெட்டவனுக்கு நல்லவன் ஒரு ரவுடி காமெடி ஒண்ணு, அப்புறம் லெஃப்ட் ரைட்னு ஆர்மி பேஸ்ட் காமெடி ஒண்ணு, அப்புறம் ஓஹோன்னு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு காமெடி. ஸோ அப்படி எழுதி ஒரு 9 எழுதி 10வது எழுதினது டிராமா, பேரே டிராமா. அதுலதான் ராதா ரவி வர்சஸ் மீ, ஒரு டிவி டான், ஒரு டிவி பேரன் வர்சஸ் அ மேன் லைக் டிராபிக் ராமசாமி, 2 பேரும் ஒரு தகராறு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இப்ப 2018ல இது. ஓ, நான் நாடகம் பார்க்கல. ஏதாவது இதுல இருக்கா? I mean, it's in online or YouTube or somewhere. இல்ல எதுவும் இல்ல. ஸ்கிரிப்ட் வந்து என்னுடைய டைரக்டர் பாலுன்னு இருக்க, டிடி பாலு, அவர்கிட்ட இருக்கும். கடைசி டிராமாக்கு முன்னால ஒரு டிராமா வந்து தாதான்னு ஒண்ணு போட்டேன். அதுல வந்து வேலுநாயக்கர், பாஷா, அன்னியன், அமிதாப் பச்சன், த டான், சந்திரமுகி, நீலாம்பரி இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியில இருந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு இமேஜினேஷன்ல அது ஒரு டிராமா ஒன்று போட்டேன், தாதான்னு. ஸோ அதில் அந்த சினிமாவோட சீன்ஸ் எல்லாம் சட்டையர் பண்றது ஈஸியா இருக்கும். அது ஒண்ணு போட்டேன். ரைட் தேர் தி ஸ்கோப் அண்ட் கேன்வாஸ் ஃபார் காமெடி வந்து தெரியுது. பண்ணிருப்பீங்க அதுல. இப்போ இந்த எல்லாமே உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க பண்றது எல்லாமே இட்ஸ் ஆல் யுவர் ஓன் ஒர்க், யுவர் ஓன் இதுல தான் பண்றீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு காமெடியன், அது இட் நீட் நாட் பி a film star, it need not be a drama actor, it could be anyone in the world.
இந்த காமெடியன் வந்து எனக்கு டெஃபினட்டா அவருடைய இது இருக்கு இம்பாக்ட் இஸ் மை கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது சொல்லணும்னா யார் சொல்லு? தேங்காய் சீனிவாசன். ஐ லைக் டு பி வெரி யூனிக். தேங்காய் சீனிவாசன் மாதிரி ஒரு காமெடியை பார்த்து நான் சிரிச்சதே கிடையாது லைஃப் வேற யாருக்குமே. ஷோ அண்ட் நாகேஷ் ஐ நோ ஆர் கிரேட்டர் காமெடியன்ஸ், பட் தேங்காய் சீனிவாசன் என்ன சிரிக்க வச்ச மாதிரி என் வாழ்க்கையில நான் போய் சொல்லி எல்லாரும் சிரிக்க வைப்பேன். எப்படி பேசுறாருன்ட்டு அந்த யூனிக்னஸ் ரொம்ப பிடிக்கும். தில்லுமுல் ஒரு 70-80 வாட்டி பார்த்துருக்கேன். தில்லுமுல்லு, கலியுக கண்ணன், அப்புறம் காசிதான் கடவுள்னால ஒரு 70-80 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த ஒரு சீன்ல வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாரு ஜாப் இன்டர்வியூல. அது கேட்க ரஜினிகாந்த் வந்து ஐயம் வேட்டை அறுவடை நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் எல்லாம் சொல்லுவாரு. சூப்பர். பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. எஸ், ஐ நோ தட். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், தேங்காய் சீனிவாசன் எவ்வளவு பெரிய காமெடியன் அதெல்லாம் நல்லா தெரியும். ஸ்டேஜில் அவர் என்னமா நடிப்பாருங்கிறது ரியலி நான் நேரம் பார்த்துருக்கேன். ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் டு மை டேட். நிறையா பிளேஸ் பார்த்துருக்கேன். வேற லெவல் நடிப்பார். நீங்க பாருங்களேன், அவர் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சு அந்த ட்ராமா பேர் கிருஷ்ணன் வந்தானா, அதுதான். அதை பார்த்துட்டு ஐ திங்க் மூவியா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. சோ அந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காருன்னாக்கா இது ரியலி a great actor only. அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு சமுத்திரக்கார ஓரமா நடந்துட்டே போனா கத்தி வாங்க வரும். அங்க வவாகட வடிவலின்னு சொல்லி அவன் தான் இவங்க மாமன். எங்களை விருந்து கூப்பிட்டுதான் சாப்பிட்டு பார்த்தா ராத்திரி 12 மணி ஆச்சு தூங்க மாறல. தூங்க மாறல இடம் இப்படி மூச்சு பார்த்தா. இப்பவும் கிரிக்கெட் ஆடுறீங்களா? பிகாஸ் கிரிக்கெட் ஆடல. கிரிக்கெட் ஒரு இன்டர்வியூல வந்து எப்படி உங்களுக்கு போலிங் 20 இயர்ஸ்ல எப்படி போச்சு போலிங்னு கேட்டாங்க. அது என்னன்னு தெரியலன்னு சும்மா பால கொடுங்கன்னு கேமரா முன்னாடி போட்டேன். ஒரு 2 பால் கிட்டத்தட்ட கரெக்டா வந்த உடனே ஒரு 30 பால் போட்டு, so after 4 decades what I lost at the age of 20 I was able to recover it after 40 years. Cricket analysis and forecast on YouTube பண்றேன். அதெல்லாம் பண்ணிட்டு எப்பவாவது மாதிரி பிகாஸ் தமிழ்நாடு காடியாச்சு, சவுத் ஜோன் காடியாச்சு, 1% somewhere in the corner of your இந்தியாவுக்கு ஆடாம விட்டோமே, we went so far. பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். அது ஃபர்ஸ்ட் ரவிசாஸ்திரி ஸ்ரீகாந்த்லாம் ரூம்ல பயங்கரமா பேசின்னு இருப்போம். அது முடிஞ்ச உடனே நியூசிலாந்து டூர் வந்தது. யாரோ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டா கவாஸ்கர் ரவிசாஸ்திரி கூட்டு போனாருங்க நியூசிலாண்டுக்கு. அப்ப சாஸ்திரி ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே எங்க அங்கிள் என்னடா டேய் நீ போல அவன் போயிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்போ ஒரு ஃபீலிங் இருந்தது அப்போ. பட் தேங்க் காட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோக் அடிச்சுனே இருப்பாங்க, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணல. இப்ப ஐபிஎல் எல்லாம் பார்க்கும்போது இந்த டைப் ஆஃப் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆயிருக்கு. பிகாஸ் லெக் ஸ்பின்லயே அடிக்க விடாம போலிங் போடுறது, பாஞ்சு ஃபீல்டிங் பண்றது, பேட்டிங்ல இறங்கினா 6 அடிக்கிறது, இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால when I see T20 கிரிக்கெட் அப்ப லைட்டா தோணும், ஐயோ விட்டுட்டோம், ரொம்ப காஸ்ட்லி அவுட்டோம். பட் இட்ஸ் ஓகே, கடவுள் காம்பன்சேட் பண்ணிட்டார். ஓவரால் ஒரு 18,500 ஷோஸ் பண்ண வச்சிட்டார் ஆன் ரேடியோ, ஸ்டேஜ், யூடியூப் அண்ட் டிவி. ஸோ ஐ எம் அப்சல்யூட்லி கண்டென்டட். இதுக்கு மேல கேட்டா கிரீடி போறோம்ட்டு ஹாப்பியா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கேள்வி வந்து எப்படின்னாக்கா, உங்களுடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்க, உங்களுடைய ஷோஸ் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒன்றும் தெரியும், நீங்கள் வந்து யுவர் வெரி வெரி டேலண்டட், நோ கொஸ்டின். டேலண்ட் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மூவி, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கம்மிங் டு த மூவி ஸ்பேஸ், உங்களோடது டேலண்ட்டை மட்டும் வச்சு பார்த்தாக்க பாஸ்கி வந்து ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருக்கணும் என்னுடைய இதில். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் எல்லாரும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அவ்வளோ யுவர் டேலண்டட். அண்ட் ஐம் ஷுர் ஒரு சும்மா ஒரு நீங்களே ஒரு இது பண்ணால் கூட, தனியாக உங்கள்கிட்ட ஓனாக கொடுத்தா கூட, ஒரு தனியாக காமெடி ட்ராக் பண்ணி பண்ணுங்கனாக்கா நீங்கள் டெஃபினெட்லி வுட் ஹவ் கம் பிக் ரவுண்ட். ஐ மீன் லைக் பீப்புள் லைக் விவேக், அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு நீங்கள் வந்திருக்கணும். ஆனால் இனிமே வரமாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. இட் குட் ஹேப்பன் எனி டைம். வி ஹேவ் டு பிலீவ் லைக் தட் ஒன்லி. இட் குட் ஹேப்பன் ஈவன் நவ். பட் ஏன் இது வரைக்கும் பாஸ்கி அந்த லெவலுக்கு நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யூஸ்? I will explain to you. See, first to start with, on screen those 3 years of Harigiri Assembly, under when Jayalalitha was the CM, TTV உடைய வாய்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த சான்ஸ். அதுல வந்து நிறைய சினி பீப்புள் வந்து கலடா பண்ணும். அரிபிகம் காகாவலிப்பு ஸ்லோ மோஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இப்பதான். And then if I think being tall, being presentable, being tall, being humorous are all positive traits நான் நினைச்சா அப்படி கிடையாது. ஸோ அங்க போனோம்னா அங்க கதையே வேறையா இருக்கு. அதனால நமக்கு அது சூட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா சூட் ஆகாது. பட் I have a lot of friends there, especially போய் சொல்ல போறோம்னு ஒரு படம் 2008ல வந்தது. அதுல மௌலி, நாசர், டெல்லி கணேஷ், நெடுமுடி வேணுக்கு நடுவுல ஐ எம் டூயிங் a principal role, very pivotal role. இந்த நாள் அதுக்கு அப்புறமுமே எனக்கு சினிமால சான்ஸ் கொடுக்கலன்னா they have a grouse against me. It's not a problem because அவங்க எனக்கு ஒரே ஆட்டோக்காரன் கிடையாது, நான் அவங்களுக்கு ஒரே கஸ்டமர் கிடையாது. So I have a different field. That's one of the fields. But இங்க ப்ராப்ளம்னா people think only if you come on movies regularly you have done something நினைக்கிறாங்க. அது கிடையாது. I have some very unique records God has blessed me. Deccan Chronicle என்ற newspaper carried out my photograph for 6 years daily under the label Bosky Bites. அது ரொம்ப ரேர் ஆனர். 6 வருஷம் போட்டோ டெய்லி எவ்வளவு பேருக்கு வரும்? பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கே வராது.
அந்த மாதிரி ஒண்ணு. திடீர்னு கிரிக்கெட்ல வந்து ஐ கேன் சம் அப் த ஹோல் மேட்ச் ஹியூமரஸ்லி இன் அ நட்ஷெல் ஒரு 8 மினிட்ஸ்ல. அப்படி யாரும் நான் பண்ணி பார்க்கல. அதை பண்ண முடியும். ஃபிலிம் முடிச்சு வெளில வந்து நேர எக்ஸ்டெம்போரா 7 மினிட்ஸ் அபவுட் த மூவி, அபவுட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மூவி ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பண்ணுவேன். லைவ் வந்து ஐபிஎல் அண்ட் வேர்ல்ட் கப் லைவ் ஷோஸ் ஈச் சீசன் அரௌண்ட் ஆவரேஜா 50 to 60 எபிசோட்ஸ். அதை ஒரு 16 டைம்ஸ் பண்ணிட்டேன் எல்லா லீடிங் சேனல்ஸ்ல லைவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது we don't have to necessarily feel bad that only cinema never used you properly. அதுக்கு காரணம் இருக்கும். பட் எனக்கு ஒரு ரிக்ரெட்ஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து அதனால ஒன்றும் இஷ்யூ கிடையாது அப்படின்னு தெரியும். ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், தமிழ் சினிமா ஆமா. ரசிகர்களுக்கு ஐ கன்சிடர் இட் அ லாஸ். ஏன்னாக்கா வந்திருக்கோம். ஆமாமா, எனக்கு நல்ல ரோல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தா நான் ஷூரா பண்ணிருப்பேன். ரொம்ப ஈஸியா பண்ண. பீயிங் அ ரைட்டர் அண்ட் பீயிங் அ ஸ்டாண்ட் அப் காமெடியன், I would have had the directors thinking less when they come and tell me something, because I can easily improvise and fit the bill easily. எக்ஸாக்ட்லி, அதனால தான் சொல்றேன் அந்த மாதிரி. எனிவே, பட் தட் said, இனிமே நடக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்கும். என்னைக்கும் எதுவும் வேணா எப்பவும் வேணா நடக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி நீங்க வந்து அந்த மாதிரியே ஒரு பாசிட்டிவா இருக்கிற பர்சனாலிட்டி நடக்கலாம். ஐ விஷ் தட் ஹேப்பன்ஸ் டு. அடுத்தது வந்து இப்போ ஒரு ரிலேட்டட் ஃபிலிம் கொஸ்டின் தான். இப்போ உங்களை வந்து ஒரு இதுல கூப்பிட்டுட்டாங்க, ஒரு பெரிய பேனர், ஒரு பெரிய ஹீரோவோட ஃபிலிம். நீங்களும் வந்து அப்பா நல்ல ஒரு இது பெரிய இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்க. செட்டுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய இது என்னன்னு தெரியாது. ரோல் ஓரளவுக்கு எதோ தெரியும், பட் என்ன இது டயலாக் ஸ்கிரிப்ட்லாம் நீங்க பார்க்கல. அங்க போனோடனே கொடுக்குறாங்க உங்களுக்கு ட்ராக்கை, நீங்க பாக்குறீங்க. நீங்க பார்த்துட்டு என்னதான் அங்க போயிருக்கீங்க, ரெண்டு பண்ணலாம், அதை பாக்குறீங்க. பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு சுத்தமா அப்பீலிங்கா இல்ல. என்னடா இது காமெடி, இதுல எங்க இருக்கு ஒண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அப்போ பாஸ்கி என்ன பண்ணுவார்? பாஸ்கி வந்து தி காமெடியன், தி ஆர்டிஸ்ட் அண்ட் கிரியேட்டர் இன் பாஸ்கி. சத்தியமா இதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு போயிட்டு டைரக்டர் சொல்லுவீங்களா? இல்ல நோ தி பிக் பேனர், பிக் ஹீரோ, நான் வந்து பண்ணிட்டு படத்தை இது என்ன கொடுக்குறாங்களோ நான் சொல்லுவேன் சரியில்லைன்னு சரியில்லைன்னு. வெளில போனா தேங்க்யூ கிளம்பி வந்துடும். அந்த டைம் ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. KS ரவிக்குமார் கூட நடிக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் பேசி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு. அதுதான் ஐ திங்க் அது வந்து அந்த இடத்துல தான் ஐ திங்க் உங்களுடைய கிரியேட்டர் அண்ட் இது வந்து இட் டேக்ஸ் an upper seat when compared to the artist who is trying to get a break. இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் நடிக்கணுங்கிறத விட வரணும், இது நல்லா வரணும், இது நல்லா இருக்கணும் காமெடி ட்ராக் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு விஜுவலைஸ் பண்ண முடியும். ஒரு கிரியேட்டரா உங்களுக்கு இது எப்படி வந்து லேண்ட் ஆகும், கடைசியில வாட் வுட் பி தி ரெஸ்பான்ஸ்ங்கிறது தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு. அதை நீங்க பேஸ் பண்ணி தான் நீங்க அதை சொல்லியிருப்பீங்க அந்த ரெக்கமெண்டேஷன். ஆனால் நீங்கள் பேசும்போதே முன்னாடி ஒரு தடவை சொல்றீங்க, அதை நான் டச் பண்ணுறேன். ரொம்ப க்ளோஸ் பீப்புள் ஹூ மேட்டர் இன் யுவர் லைஃப், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாட் ஈஸி. எப்படி, how did you cope with, how did you manage, எப்படி அதை சமாளிச்சீங்க? லைஃப் வந்து ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் இட்ஸ் எய்தர் கிரிக்கெட் மேட்ச் ஆர் மீடியா. ஓகே, ஸோ அந்த லைஃப்ல டெய்லி ஷெட்யூல்ல டூயிங் சர்டன் திங்ஸ் அட் திஸ் பர்டிகுலர் டைம் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள், அன்ரிட்டன் டைம் டேபிள் அப்படியே இன்பில்ட் அவுட் இருக்கு. இந்த டயத்துக்கு இது பண்ணணும், அது அப்படியே பார்ட் ஆஃப் த சிஸ்டமா வளர்ந்துட்டே வருது 30-40 வருஷமா. அப்படி இருக்கும்போது when there is a crisis, even if the crisis is going on and you have to get over that crisis, அந்த டைம்ல கூட இருக்கிற ஷெட்யூல்ல சில விஷயத்த பண்ணணும்னு மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணினே இருக்கும் அந்த இன்னொரு விஷயத்துக்கு. இன்ஃபேக்ட் there is an interview link which video which is coming out by today, by the end of the day, or tomorrow probably, from Galata. They have precisely asked me, how are you able to handle this and life without a wife, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்டுக்காது வருது. ஸோ இதுதான் சொல்லியிருக்கேன், when you are always active, there is always a fixed schedule. So if there is an accident or some other crisis, when you are attending to that crisis, that schedule will pull you back here mentally. So அது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு if you are busy. Whereas if you are totally jobless and if your mind is totally blank and you get into a crisis, வெளியே வர முடியாது. So I am only advising people, suggesting to people to keep doing something. பிஸின்னா பிசினஸ் பண்ணி ரூபா நோட்டு இல்லை, உனக்கு குற்ற வேலையை பண்ணினே இருக்கணும் டெய்லி. அது ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும். இப்போ ஒரு டசன் திங்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி கமெண்டேட்டர், காப்பி ரைட்டர், காமெடியன், டிராமாட்டிஸ்ட் எல்லாமே இது இருக்கு இல்லையா? அதுல இஃப் ஐ கீப் 12 hats ஃபார் ஈச் ரெப்ரசன்டிங் ஈச் ஒன் ஆஃப் தம், ஒரு இதுக்கு ஏரியாவுக்கு ஒரு கேப் அப்படின்னு உங்க முன்னாடி பையன் ஒரு கேப் ஹேட் வச்சுட்டு இதுல ஒன் பர்டிகுலர் ஹேட்டை தான் நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் த ஒன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, நீங்க எதை ரொம்ப விரும்புறீங்களோ அந்த ஹேட் எடுத்து போட்டுங்கன்னா பாஸ்கி எந்த ஹேட் போட்டுப்பார்? Obviously the one, the latest, motivated through humor, because I want people to be happy. அது இருந்துட்டா போருமே.
கிரிக்கெட்டர் சொல்லி கிரிக்கெட் பிடிக்கலன்னு சொல்லலாம், சினிமா பத்தி சினிமா புரியலன்னு சொல்லலாம், ஆர்ஜே எனக்கு டைம் இல்ல, ரேடியோ இல்லைன்னு சொல்லலாம். வரீங்களா இப்ப சிரிக்கலாம், வரீங்களா, ஹாப்பியா இருக்கலாம், வரீங்களா, யார் வேணான்னு போறாங்க. ஸோ தட்ஸ் why what I always hold, not all those who are successful are happy, but whoever is happy is successful. So as far as possible make the ambience happy, அவ்வளவுதான். நிறைய பேர் உங்களை மட்டும் தட்டினே இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி பாசிட்டிவாக மாறுறது? கரெக்டா? என்ன கூட சொல்லினே இருப்பாங்க, ஐயோ இவன் சரியான மைனஸ்ஸு, இவன் சரியான மைனஸ்ன்னு சொல்லினே இருப்பாங்க. மைனஸ்ன்றது இப்படி இருக்கும், இப்படி ஒரு மைனஸை நீங்கள் போடுங்க, இப்படி ஒரு மைனஸை போட்டிங்க வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்போ கம்மிங் டு த லேட்டஸ்ட் திங், அந்த நீங்கள் அந்த ஹேட் நீங்கள் சூஸ் பண்ண ஹேட்டோட ரிலேட்டட் கொஸ்டின், ஹியூமராலஜி, மோட்டிவேட்டிங் பீப்புள் த்ரூ ஹியூமர். இந்த இதை பற்றி இப்போ நீங்கள் அதான் லேட்டஸ்ட், தட்ஸ் யுவர் எம்பாக்ட் ஆன் தட் ஜேர்னி. நிறையா ப்ரோக்ராம்லாம் பண்ணுறீங்க, நிறையா மோட்டிவேஷனல் வேர்ட். ஸோ அது எனக்கு எங்களுக்கும் எங்கள் ஆடியன்ஸ்க்கும் கொஞ்சம் இந்த ஹியூமராலஜியை பற்றியும், அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒர்க் ஷாப் பற்றியும் கொஞ்சம். கண்டிப்பா, if your people are interested, I'm very keen to do it. The only thing is, உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு பிடிக்கணும். அது இல்லைன்னா வேஸ்ட், வரதே வேஸ்ட். எனக்கு சிரிக்க பிடிக்கும், எனக்கு சிரிக்க வைக்கிறவங்களை பிடிக்கும், எனக்கும் சிரிக்க வைக்க பிடிக்கும். அதனால இந்த ஆர்ட் என்ன நான் கத்துக்கணும். If you can laugh for a joke, which means your thought process is coinciding with that joke. There is some thought process which is transferring to you. You're able to understand a joke, otherwise you won't laugh. In the thought process என்ன, whatever is happening around you, any news development, how to convert that into humor in joke form, or like Amul hoardings in caption form. Other than that, you keep doing that for a particular topic. If you're able to garner about 10 to 12 jokes, how do you assemble all that, sequentialize everything and convert that into stand-up comedy? Anga modulation எப்படி இருந்தா stand-up comedy, இந்த டாபிக் எப்படி நீங்க பேசலாம், how to conduct interviews, how to handle guests, but the interview has to be humorous, not a serious interview. If it is Crazy Mohan, you just ask a normal question, it will be humorous because he is a humorist. But if it is a Raghuvaran or somebody like that who's a serious person, then your question has to be humorous. So how to create humorous questions? So other one, cricket or movies, how to review the whole thing in a nutshell in 5 minutes, but with humor. How to solve crossword, how to do cricket commentary without harming the co-commentator, without insulting other co-commentators, how to do a humorous commentary. இவ்வளோ பெரிய சிலபஸ் I can easily teach them. இது எப்படி பண்றதுன்றது. And then finally, visual humor, exaggeration, what level you can go to do a full-fledged humor film. அந்த லெவல் இதெல்லாம் டீச் பண்ணலாம். சூப்பர். இப்போ இந்த ஹியூமராலஜி வந்து இதை சப்ஜெக்டாக கொண்டு போயிட்டு நீங்கள் நமக்கு டிஸ்கஷன் போது எதாவது சொன்னீங்க, இதை வந்து ஒரு சிலபஸில் கொண்டு சேர்த்து ஒரு சப்ஜெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட், அது எந்த ஸ்டேஜில் இருக்கு? அது நீங்கள் அதை எவ்வளோ தூரம்? I've been in touch with the managements of about few colleges now. Then in schools also I'm spreading the news. They have to take the initiative. Great Lakesல சொல்லியிருக்கேன், SRMல சொல்லியிருக்கேன், சோனா காலேஜ் சேலம்ல சொல்லியிருக்கேன், MOP வைஷ்ணவ் சென்னையில சொல்லியிருக்கேன் காலேஜ். இன்னும் ஸ்கூல் லெவல்ல போனோம். I want this to start in the school level, right at the school level. But ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்றாங்க. MOP is very quick. அவங்க மட்டும் ரொம்ப குவிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க they're going to probably add this as a subject in Viscom. So I have இப்போ சிலபஸ் கிரியேட் பண்றதுன்னா சிரிப்பீங்க நீங்க. இதுக்கு தனி புக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு 10-15 பேர் வரீங்க இந்த கிளாஸுக்குன்னா 10-15 பேர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற நியூஸ் பேப்பர் கொடுத்துருவேன். அதுல you have to pitch in on news items which are inherently humorous. Okay? And then those news items which can be translated to humor. அதை நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட ஜோக் வர வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று சிவமணி சிவமணி பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல இதுல ரெஸ்டாரண்ட் உள்ள போய் அந்த ஷெஃப் கேட்டரிங் செக்ஷன்ல தோசை கல்லுல ட்ரம்ஸ் வாசிச்சிருக்காரு. ட்ரம்ஸ்டிக் சாம்பார் தெரியும், ட்ரம்ஸ்டிக் தோசை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு ஒரு ஜோக். இன்னொரு ஜோக் என்னன்னா, நார்மலா தோசை ரவுண்டா இருக்கும், சிவமணி போட்டதால தோசை சவுண்டா இருக்கும். இந்த 2 ஜோக் அதை பார்த்தோன்னு இததான் ப்ராசஸ் சொல்லி தருவேன். எப்படின்னு இந்த இனிஷியேட்டிவ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் இண்டியாவில் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹியூமர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நடிகர் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத விஸ்காம் காலேஜ் பண்றது அதெல்லாம் வேற. பட் ஹியூமருக்கு எக்ஸ்க்ளூசிவா டெடிகேட் பண்ணி how to be humorous, how to create the content, how to deliver content, இப்படிங்கிறது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் தட் உங்களோட இனிஷியேட்டிவ் இட்ஸ் லாஜிக்கலி it takes you to the place where you spread this through the syllabus of all the schools and I wish
that it happens. So தேங்க்யூ. இது வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க பொறுமையா எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணி எங்க எல்லாருக்குமே எங்க குரூப்ல எங்களுக்கு நான் திருப்பி நான் சொல்றது என்னன்னாக்கா எங்களுடைய மிஸ்ஸிசாகா கிரியேஷன்ஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாருமே பேசிக் நான் முதல்ல ஹியூமர் ஸ்கிரிப்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், காமெடி ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டி ஏதாவது இருக்கணுமே கொஞ்சம் மாற்றி எமோஷன்ஸையும் எடுத்துட்டு பாட்டம்ல இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு என்ன வேணுன்றாங்களோ அதை நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஒன் திங் வி ஹவ் சீன், ஹியூமர் இஸ் ஆல்வேஸ் த வின்னர், காமெடி இஸ் ஆல்வேஸ் த திங். வேற ஏதாவது ட்ராமா பண்ணா சார் ரொம்ப சூப்பரா இருந்தது சார் அந்த ட்ராமா, ஆனா அது சார் அதுதான் அப்படின்னு அந்த காமெடி பிளேயர் சொல்லுவாங்க, அந்த பேரை சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் காமெடி இஸ் அ வின்னருங்கிறது நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்பேஸ்ல எல்லாருக்கும் தெரியும் you are abundantly talented but grossly under recognized. In the humorology, the way that you try to take it to the large public, எல்லாருக்கும் எல்லா ஸ்கூல் சிலபஸுக்கும் போய் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி இதுதான் நமக்கு சிரிக்க முடியும் அப்படிங்கிறத சிரிக்கணும், அவ்வளவுதான். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி எப்படி சிரிக்கணும், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படி இது நிறைய பேருக்கு டெஃபினெட்லி they'll be interested. நாங்க நிச்சயமா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி we have decided எங்க குரூப்ல once we are going to have, and இத பார்க்குற வியூவர்ஸ் வந்து if they are interested they can also reach out to me. We will certainly do extra sessions of that thing, and wish you all the very best, and thank you so much for your time. Thank you. We had a great time and hope we get to interact frequently. Thank you so much. We'll Thank you. definitely meet for the first humorology session soon. Yeah. Thank you. வணக்கம். பாஸ்கி அவர்களோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது எப்படின்னாக்கா இவரோட ஒரு 5 minutes பேசினாக்கா யூ ஃபீல் லைக் உங்க பேட்டரி ரீசார்ஜ் ஆன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற பர்சன். இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஆல்சோ. அண்ட் ஸோ எல்லாருக்கும் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ல அவர் சொல்ற அந்த ஹியூமராலஜிங்கிற ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து ஐ வாண்ட் டு ப்ரொமோட் இட் பிகாஸ் அவருடைய டேலண்ட் நல்லா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால அதை டு ஸ்டார்ட் வித் முதல்ல நாங்கள் பண்ண போகிறோம். ரீசெண்டாக ஒரு வெரி சூன் ஐ எம் பிளானிங் டு டூ ஒன். உங்களில் யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த ஷோ பண்ணுறதுக்கு ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஐ இன்க்ளூட் யூ இன் அவர் இன்வைட் லிஸ்ட்டு பண்ணலாம். என்னுடைய இமெயில் ஐடி என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த நிகழ்ச்சியோட எண்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை நாடகமே உலகம் சேனல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட் தெம் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.